அப்போ நல்ல செய்தி என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல செய்தி. 1 கொரிந்தியர் 2:2 படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த செய்தி உங்களிடத்தில் இல்லையா இருந்தால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பெற்ற செய்தி இல்லாதிருக்கையில் அநேகமான போதகர்கள் சபையினருக்கு மனுஷருடைய கற்பனைகளையும் மனுஷ கட்டளைகளையும் மனுஷ பாரம்பரியங்களையும் மனுஷ பிரமாணங்களையும் ஒழுக்க விதிமுறைகளையும் மனோதத்துவ சாஸ்திரங்களையும் உலக ஞானங்களையும் சுவிசேஷ செய்திகளாக கொடுத்து அதற்கு ஆதாரமாக பொருத்தமற்ற வேத வாக்கியங்களை சமர்ப்பித்து சாத்தானுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான போதகர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் போதிக்கிறதில்லை. அவர்களிடத்தில் நல்ல செய்தி இல்லை. அதற்கு பதிலாக தங்களுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த சிந்தனைகள், மனுஷ கற்பனைகள், மனுஷ பிரமாணங்கள், மனுஷ பாரம்பரியங்கள் இவைகளை சுவிசேஷமாக சொல்லி அதற்கு சார்பாக ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து அவர்கள் என்ன மாதிரி என்றால் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த மாதிரி தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். இவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அந்த வேறொரு சுவிசேஷத்தில் உருவாகிறது வேறொரு இயேசு. அந்த வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது வாரது வேறொரு ஆவி. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு இயேசுவையும் போதித்து வேறொரு ஆவிய சபையினர் மேல் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த சுவிசேஷத்தை கேட்கிற மனுஷர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி அல்ல, அது வேறொரு ஆவி. சபைகள் வழிய வேறொரு ஆவி முற்று முழுதுமாக ஆக்கிரமித்திருக்கிறது. சபையினர் அறியாதிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சபையில் இருக்கிறது வேறொரு ஆவி, அது பிசாசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் 2 கொரிந்தியர் 11:4 அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார்.